ஹலோ நண்பர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கூட்டர், அது ஸ்கூட்டர்னு சொல்லலாம், பார்த்தா கம்பீரமான பைக்குன்னே சொல்லலாம். பார்க்க தாங்க இவன் ஸ்கூட்டரு, ஆனால் உள்ளே இருக்கிறது நம்ம R15 என்ஜினு. ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு பைக்கு தான். ஸோ பைக்கோட நேம், அதாவது அந்த ஸ்கூட்டரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ARX 155, Yamaha ARXன்னு சொல்லுவாங்க. ஸோ ARX மேக்ஸிமம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் முக்கால்வாசி பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இப்படி ஒரு வண்டி Yamahaவில் இருக்குங்கிறது கூட தெரியாது. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ ஸ்கூட்டரோட லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறப்போ இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ARX 155. நம்ம R15 155cc லிக்விட் கூலிங் என்ஜின் தான் இந்த ஸ்கூட்டியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த வண்டியோட பவர், டியூனிங் அண்டு டார்க் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு, ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. R15 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதே 150cc அந்த என்ஜினாக இருந்தாலுமே வண்டியோட லுக்ஸ்லேயும் சரி, அந்த ஒரு என்ஜினோட சேஞ்சஸ்லேயுமே சரி, உங்களுக்கு அது 18 bhp வரும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்மி தான். ஸோ ஃப்ரண்ட்டோட லுக்ஸ் எல்லாமே அந்த டூயல் லைட் R3 அந்த டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த வண்டியோட கம்ப்ளீட்டான டெஸ்ட் ரைடு தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. சீட்ஸை பாருங்கள், செம்ம குவாலிட்டியாக நல்லா பல்காக இருக்குது. நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலுங்க, நல்லா இருக்குது. ஏறி உட்காந்துட்டிங்கன்னா வண்டியோட ஃபீலே சூப்பராக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்ஸ் LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல கம்ஃபர்டபுளாகவும் நல்லாவே இருக்குது, நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி நல்ல பெரிய கன்சோலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மூவ் பண்ணிடலாம். வாவ், நல்ல பவருங்க, சீரியஸி செம்ம பவர் வண்டி. ஆக்சுவலாக இந்த மாடல் வந்து எதுக்காக அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம இந்த மாடலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு ஸ்கூட்டர் நீங்கள் வாங்க போனீங்கனாலே ஒரு 110cc இல்லைனா 100cc, அதுக்கு இல்லைன்னா 125cc, ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கூட்டர். அதாவது இப்போ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா பைக் ஓட்ட தெரியாது, அண்ட் பைக்லையுமே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பைக் எடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நல்ல வண்டியாக எடுக்கணும், அதே மாதிரி ஸ்போர்ட்டியராக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்கூட்டர் சைடு போவாங்க. ரெண்டாவது, ஒரு 45-50 ஏஜஸ்க்கு மேலே இருக்கவங்க அவங்களுக்கு அந்த பைக்கோட பவர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அந்த பைக் ஓட்டக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காது. அந்த மாதிரியான ஒரு ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி வந்த பைக் தான் இந்த ARX 155. ஸோ இது வந்து ஸ்கூட்டர் டைப்புன்னு சொல்லலாம், லைட்டாக ஒரு பைக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்கூட்டர் மாதிரி அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்பேஸ்லாம் இருக்காது. நீங்கள் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா காலை கொஞ்சம் தூக்கி போட்டு உட்கார மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளவ் பாக்ஸ் மாதிரி வரும், ஓகேங்களா? அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கார்லாம் வருது இல்லை அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்கூட்டர் மாதிரி உங்களால் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோரோடு இருக்க மாதிரி காலை வச்சு நீங்கள் உட்கார முடியாது. நீங்கள் டபுள் சைடு தூக்கி போட்டு உட்கார மாதிரி தான் இருக்கும். அந்த வகையில் பார்த்தா இது பைக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பைக் அளவுக்கு நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட தேவையில்லை இந்த ஸ்கூட்டரில். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இதோடைய ஒரு பெரிய விஷயம், பாசிட்டிவான விஷயங்கிறது இதோட என்ஜின். இந்த வண்டி இன்னுமே அந்தளவுக்கு பேசப்படுறதுக்கான காரணம் சீரியஸி இதோட என்ஜின் தான். 155cc லிக்விட் கூலிங் என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. R15 அதே டியூன்டு என்ஜின், பட் சேம் என்ஜின் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு R15 18 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வண்டியோட பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14.4 bhp அண்ட் 13.9 Nm ஆஃப் டார்க். கிட்டத்தட்ட ஒரு 160cc பைக்கு என்ன பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதோ, இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா N150, NS 160, ஸோ இந்த பைக்ஸ்லாம் என்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அது லிட்டரலாக இந்த ஸ்கூட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் உங்களுக்கு பவர் அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பைக்கோட லெவலுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. லிக்விட் கூலிங் என்ஜின் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோட 6-speed டிரான்ஸ்மிஷன், இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சேம் எல்லா விஷயங்களுமே பைக்கில் கூடிய அந்த என்ஜின்ஸ் தான். இதோட என்ஜினுமே நீங்கள் வந்து அந்த ஃபுல் ரிவ்யூவில் வந்து பார்த்துருப்பீங்க. லிக்விட் கூலிங்கில் ரேடியேட்டரோட கொடுத்துருப்பாங்க, அந்த லிக்விட் கூலிங் ரேடியேட்டரில் இருக்கும். அந்தளவுக்கு என்ஜின் பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்பபிளான என்ஜின். மோஸ்ட்லி Yamaha வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தோனேஷியன் மார்க்கெட்ஸில் தான் இந்த மாதிரியான பைக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் மார்க்கெட்ஸில் இந்த மாடல் வந்து இருக்குது. அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று விஷயம் என்னென்னா அப்படின்னா, இந்த வண்டி நீங்கள் ஓட்டக்கூடிய கம்ஃபர்ட், உங்களுக்கு லிட்டரலாக இந்த வண்டி ஓட்டுறப்போ ஒரு ஸ்கூட்டரோட அந்த வைப்பு வந்தாலும் அந்த வண்டி ஓடுற விதத்தில் எதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டர் மாதிரி தெரியாது. ஒரு பெரிய வண்டி ஓட்டுற ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த என்ஜினோட ஸ்மூத்னஸ் நான் வந்து சொல்கிறேன். லிட்டரலாக நீங்கள் ஒரு R15 பைக்கை ஓட்டிட்டு அதே
ஒரு மோடில் வந்து இந்த வண்டி நீங்கள் ஓட்டுறீங்கன்னா ஸ்கூட்டர் டைப்பில் ஒரு R15 ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த VVAங்கிறது எல்லாமே இந்த வண்டியில் வந்து ஆப்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு லிட்டரலி சேம், உங்களுக்கு எல்லாமே அப்படியே இருக்கும். பட் என்னென்னா ஸ்கூட்டர் லெவலுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் விஷயங்கள். உங்களுக்கு இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப எஸ் ஆக்சுவலி இந்த வண்டி உங்களுக்கு லிக்விட் கூல் VVA இருக்கனால R15 நல்ல மைலேஜ் கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த வண்டியும் உங்களுக்கு ஒரு 40 to 45 கண்டிப்பாக கிடைக்கும் மைலேஜ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இப்போ இருக்க 110cc ஸ்கூட்டர்ஸே உங்களுக்கு 40 and 45 தான் ஆவரேஜாக வரும். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த வண்டி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தும் இந்த மைலேஜ் கொடுக்கறதுக்கான காரணம் எஸ் நான் சொன்ன மாதிரி அந்த VVA கான்செப்ட் தான். உங்களுக்கு அந்த லிட்டரலி ஒரு 4000-5000 RPM வரைக்கும் வண்டி ரொம்ப ஸ்லோவாக காமாக நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சடன் புல் எடுக்கும். அது இந்த ஸ்கூட்டர்லேயே நல்லா ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்கூட்டர் பைக்கோட வெயிட் கம்மி. அப்படி இருக்கப்போ இந்த பவர் பொட்டன்ஷியல்ஸ் உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த வண்டியில் ஒரு நல்லன்னு இல்லை, ஒரு மைனஸாக நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா இதோட கன்சோல் அந்தளவுக்கு நாட் குட். ஸோ உங்களுக்கு கண்ணே தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நெகட்டிவ் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. டர்னிங் ரேடியஸ் எல்லாமே ஓகே தான், நெகட்டிவ் கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஆனால் நெகட்டிவ் கன்சோல் நீங்கள் இப்போ கேமராவில் பாருங்கள் உங்களுக்கே ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி தான் எனக்கு ஓட்டுறப்பையும் இருந்துச்சு. ஒரு டே லைட்டில், ஒரு பிரைட்டான லைட்டில், நைட்டில் அஃப்கோர்ஸ் நைட் டைம் லைட் இருக்காது, அப்போ இருக்கப்போ கண்ணு வலிக்காது, நீங்கள் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். ஆனால் டே டைமில் அது என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரி விஷயம் மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மேபி இவங்க செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரே அண்ட் அதே மாதிரி ஃபெசினோல் இருக்க மாதிரி ஒரு ஒயிட் டிஸ்பிளே கொடுத்துருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருந்திருக்கும். இல்லைனா R15 இருக்க அதே டிஸ்பிளே கொடுத்துருந்தா கூட ரொம்பவே நல்லா தான் இருந்திருக்கும். ஏன் நெகட்டிவ் கன்சோல் சைட் போனாங்கன்னு தெரில. அண்ட் இந்த வண்டியில் முக்கியமாக என்ன விஷயம்னா பார்க்கிங் லைட் இருக்குது. பார்க்கிங் லைட்னா 4 பக்கம் இண்டிகேட்டர்ஸுமே எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி அந்த டைப் வந்து இருக்குது. உங்களுக்கு எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. விண்ட் பிளாஸ்ட் மோசம். இந்த வண்டியில் விண்ட் பிளாஸ்ட் பக்காவாக அடிக்கும். ஏன்னா நான் இப்போ உட்காந்து ஓட்டுற பொசிஷன் வந்து பாருங்களேன், எனக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது. 110cc ஸ்கூட்டரில் கூட நான் இந்த அளவுக்கு பக்கத்தில் வந்து ஃபீல் பண்ணலை. ரே இதை விட சூப்பராக இருக்கும் விண்ட் மேனேஜ்மெண்ட்டில். ஆனால் இந்த வண்டி ரொம்பவே பக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் விண்டெல்லாம் டேரெக்டாக மேலே தான் வந்து அடித்த மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு நெகட்டிவ் தான். நீங்கள் ஒன்றே இந்த வண்டி ஏன் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ஜின் தான் ப்ரோ மெயின். எனக்கு ஸ்கூட்டர் வேணும், ஸ்கூட்டரில் எனக்கு நல்ல வண்டி வேணும், அந்த பைக் என்ஜினைஸ் எனக்கு சூப்பராக இருக்கணும், அது வந்து இருக்கிறதுல பிரிச்சுட்டு பறக்கிற மாதிரி ஒரு ஸ்கூட்டராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து போகலாம். ஏன்னா இதோட காம்படிட்டர் நான் பார்க்குறப்ப ஏப்ரல் SR 150 வந்து சொல்லுவேன். அண்ட் அது இல்லைனா வெஸ்பா 150 சொல்லுவேன். ஸோ அது ரெண்டை விட இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல். பட் ஆனால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப நான் கண்டிப்பாக ஏப்ரல் சைடு தான் போவேன். ஏன்னா அதோட லுக்ஸ் வேறு, அவர் வந்து தரமான ஒரு பைக்கு. ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்தோனேஷியன் சைட்லேருந்து வந்த ஒரு டிசைன். ஸோ நமக்கு அந்த பீப்புள்ஸ்க்கு மேக்ஸிமம் ஸ்கூட்டர் வந்து பைக்ஸ் ஓட்ட மாட்டாங்க, அவங்களுக்கு ஸ்கூட்டர் அப்படிங்கிறனால இந்த மார்க்கெட் ஓகே. பட் நம்ம இந்தியன் பீப்புள்ஸ்க்கு இது கொஞ்சம் புதுசு தான். ஓகேங்களா, நிறைய அட்ராக்டிவான கலர்ஸ் இருக்குது, நிறைய அட்ராக்டிவான பெயிண்ட் ஜாப்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தரமாக பண்ணியிருப்பாங்க. பைக்கில் கூட அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம், அவ்வளோ சூப்பரான கலர் ஆப்ஷன்ஸ் இந்த வண்டியில் வந்து இருக்குது. பட் பைக்கோட பெர்ஸ்பெக்டிவ்னு பார்க்குறப்ப இவ்வளோ தான் தலைவா. ஸோ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப 5.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ உங்களுக்கு 5 லிட்டர் மற்ற ஸ்கூட்டரில் எப்படி வர மாதிரி இருக்கோ அதே தான். ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அப்ராக்சிமேட்லி நீங்கள் 40 மைலேஜ் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு நல்ல ரேஞ்ச் கொடுக்கும். ஒரு கண்டிப்பாக ஒரு எனக்கு தெரிஞ்சு 200-220 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் தாராளமாக போகலாம். அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் தான். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே டீசெண்டாக தாங்க இருந்துச்சு. ஸோ ரொம்ப பெருசுலாம் இல்லை, மற்ற ஸ்கூட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக ஒரு நல்ல ஒரு பைக் எனக்கு ரேஞ்சில் ஒரு வண்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போகலாம். 14 inches வீல் சைஸ், இதில் கொஞ்சம் பெரிய டயர்ஸ். அண்ட் பின்னாடிலாம் பார்க்குறப்போ உங்களுக்கு 140 செக்ஷன் டயரே கொடுத்துருக்காங்க. R15 எப்படி 140 இருக்கோ அதே மாதிரி இதுலேயே 140. பட் என்னென்னா அந்த 14 inches கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. வண்டியோட அந்த அதர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு வந்து வண்டியோட லுக்ஸு, டிசைன்ஸு, நீங்கள் அந்த குவாலிட்டி, ரைடிங்கோட கம்ஃபர்ட் இதெல்லாமே குறை சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக நம்ம ப்ரைஸ்க்கு வந்து சொல்லிடலாம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1,80,000 அந்த ரேஞ்ச் வருது. ஸோ என்னடா 1,80,000 சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? எஸ், உங்களுக்கு லிட்டரலாக நீங்கள் R15 என்ஜினை ஓன் பண்ணுறீங்க ப்ரோ, நீங்கள் R15 மாதிரி தானே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியே கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கூட்டரை எனக்கு தெரிஞ்சு நான் 1.25 லட்சம் கொடுத்து வாங்க மாட்டேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விருப்பப்போடு இருக்கலாம். அண்ட் இந்த ஸ்கூட்டரை நான் நிறைய பேர் வச்சு பார்த்துருக்கேன். அண்ட் ஓனர்ஷிப்புமே ரொம்ப பெட்டராக இருக்குது, குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூட்டரை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் இது நல்ல வண்டி தான். நான் என்ஜினை வண்டிலாம் குறைய சொல்ல மாட்டேன். பட் ப்ரைஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு ஹை ப்ரைஸ் தான் சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஸ்கூட்டர்ஸ் எதிர்பார்க்குறவங்க, ஸ்கூட்டர் செக்மெண்ட்னு போகிறவங்க ஒரு 1.25 அந்த அளவுக்குலாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஒரு 1,10,000 5,000 இல்லை அதிகபட்சம் 1,20,000 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். என்டார்க்கே நிறைய பேர் வச்சுருக்காங்க 1.25 லட்சம். ஸோ என்டார்க் இதை விட பெஸ்ட்டாக இருக்கும் பவர் அண்ட் டார்க்லேயும். பட் என்ன தான் இருந்தாலும் அந்த லிக்விட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிக்விட் கூலிங் என்ஜினோட சிஸ்டம் எல்லாமே அப்படியே ஒரு தரமான ஒரு சிஸ்டம். ஸோ இந்த விதத்தெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பெஸ்ட் பைக். ஸோ
ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 1.25 லட்ச ரூபாய்க்கு இந்த ஸ்கூட்டர் வந்து ஒர்த்தா? நீங்கள் இந்த ரேஞ்சுக்கு இந்த ஸ்கூட்டர் வந்து வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வண்டி யாராவது வச்சுருந்தீங்க, வீடியோ பார்க்குறவங்க ஏஆர்எக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நண்பா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறையா பைக்ஸோட வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 23 மாடல், இன்னும் 24 மாடல் எல்லாமே அப்கமிங் ஒரு எனக்கு தெரிஞ்ச மார்ச்சுக்கு மேலே தான் வந்து வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் நிறையா பார்க்கலாம். அண்ட் இதே எடிஷனே புது எடிஷன் வந்துருச்சுன்னா நான் அதே ரிவ்யூ பண்ணுறேன். ரிஃபைன்மெண்ட் வைஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ thanks for watching my neighbor. Take care and bye.